ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சைட் டிஷ் ஒன்று, சட்னி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸான பெரிய வெங்காயத்தில் 3-4 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் 2 வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நபர் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கூடவோ குறைச்சவோ வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு குட்டி எலுமிச்சம் சைஸ் அளவு புளி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம சின்ன வெங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணோன்னா இன்னும் நிறைய டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை தவிர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-20 கூட நீங்கள் உரித்து அப்படியே முழுசாக வச்சு அரைக்கலாம். இதுக்கு வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தாளிக்கவும் தேவையில்லை. அப்படியே இதை பச்சையாக அரைக்க போகிறோம். இதை அப்படியே போட்டு மிக்சியில் பச்சையாக எடுத்து அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சிட்டு வரலாம். வாங்க அரைக்கிறதுக்கு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போதுமே இந்த பச்சை மிளகா போட்டு அரைக்கும்போது எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு மற்றதை போடும் முன்னாடி இந்த மிளகாவை நீங்கள் அடியில் ஃபஸ்ட்டு ஜாரில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் டக்குன்னு அரைப்படும். மேலே போட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப நேரம் அரைகிற மாதிரி நமக்கு ஆகும், சீக்கிரம் அரைப்படாது. பச்சை மிளகாவோ பட்டை மிளகாவோ எந்த இன்க்ரீடியன்ஸில் சேர்த்தாலும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் அடியில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வரலாம். ஸோ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சாச்சு. இது இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து பவுலுக்கு மாற்றியாச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இதுக்கு தாளிக்கவுங்கிற தேவையும் இல்லை. இது அப்படியே டைரெக்டாக டக்குன்னு நீங்கள் இப்போது சட்னி இல்லை பட் டிஃபன் ரெடி பண்ணும் அப்படிங்கும்போது வித்தின் 2 மினிட்ஸ்லேருந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன். வெங்காயம், பட்டை மிளகா, புளி, உப்பு தாங்க. வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இது பச்சை சட்னின்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த காலத்துலலாம் ரோசாப்பூ சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த ரோஸ் கலரில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அந்த கலர் வரும். ஸோ அப்போ சொல்லியிருக்கலாம். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் தான்ங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். இது கூட நம்ம இது உரைக்குது அப்படின்னா லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க, நல்லாவே இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெங்காயத்தில் உள்ள நன்மைகள் என்னென்னு நான் சொல்லிடுறேங்க உங்களுக்கு. வெங்காயத்தில் பொட்டாசியம் இருக்குங்க, விட்டமின் சி இருக்குது, 25 வெரைட்டியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. அப்புறம் போன், எலும்பை ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க வெங்காயம். இப்போது லேடிஸ்க்கெலாம் 30க்கு அப்புறம் நமக்கு எலும்பு ப்ராப்ளம் வரும், தேய்மானம் அது மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி லேடிஸுங்களுக்கெலாம் இது ரொம்பவே போனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே போனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி உங்களோட டிஃபன் வெரைட்டிஸ் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா சட்னி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், தேங்க்யூ. பாருங்கள், இன்றைக்கி ஆவி பறக்கிற இட்லி
கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி, அதோட கூட கொஞ்சம் நல்லெண்ணெய். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.